திருமதி ரஞ்சினி சுப்பிரமணியம் அவர்களை அழைக்கிறேன். அவர் ஞானசேகரன் சிறுகதைகள் என்ற தலைப்பில் அனைவருக்கும் வணக்கம். ஈழத்து இலக்கிய உலகிற்கு நிகரற்ற சேவை செய்த பெருந்தகை சாகித்ய ரத்னா மருத்துவர் சி. ஞானசேகரன் ஐயா அவர்கள் இயற்கை எழுதினார் என்ற செய்தி பெரும் மனத்துயர் தருவதுடன் இலக்கிய உலகிற்கு பேரிழப்புமாகும். 60 வருடங்களை தனது இலக்கிய அனுபவமாக கொண்ட வாழ்நாள் சாதனையாளர் இவர். ஈழத்தின் இலக்கிய சிகரங்களில் மிக முக்கியமான ஒருவர். அவருக்கு முதற்கண் எனது ஆழ்மன அஞ்சலிகள். இவர் வாழ்வியல், சமூகவியல், வரலாறு, அரசியல், பொருளாதாரம் என அனைத்து துறைகளிலும் இலக்கியத்தின் செல்நெறி உணர்ந்து ஊர் நோக்குடன் தனது படைப்புகளை நல்கிய பன்முக படைப்பாளி. இன்று இவரது சிறுகதைகளின் சிறப்பியல்புகள் பற்றி கருத்துரை கூறுவதற்கு எனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்திற்காக அமைப்பாளர்களுக்கு எனது நன்றிகள். இவரது படைப்புகள் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துடன் அல்லது சமூகத்துடன் அல்லது தேசத்துடன் நின்றுவிடவில்லை. யாழ்ப்பாணம், மலையகம், கொழும்பு மற்றும் தான் சென்று வந்த அயலுலக தொடர்புகளுடன் மிக பரந்து விரிந்த இலக்கிய வியாபகம் கொண்டது. தன் அரச மருத்துவ சேவையின் நிமித்தம் பெரும்பகுதியை மலையகத்தில் பணியாற்றியதால் பெருந்தோட்ட மக்களின் துயர் சூழ்ந்த அவல வாழ்வு பற்றி 3 நாவல்களையும் பல சிறுகதைகளையும் எழுதியுள்ளார். இவரது சிறுகதை தொகுப்புகளாக கால தரிசனம், அல்சேஷன் ஒரு பூனைக்குட்டியும் மற்றும் சி. ஞானசேகரன் சிறுகதைகள் என 3 நூல்கள் அமைகின்றன. ஒரு இனிய நினைவு. சி. ஞானசேகரன் சிறுகதைகளின் தொகுப்பின் பிரதி ஒன்றினை 6-7 வருடங்களின் முன் ஐயா எனக்கு பரிசாக தந்தார். அதில் சில கதைகளை கட்டாயம் வாசிக்கும்படி கூறி பென்சிலால் அடையாளமிட்டு தந்தார். ஐயாவின் நினைவை கூறியபடி இன்றும் என்னிடம் இருக்கும் காலத்தின் பொக்கிஷம் இது. இவரது முதலாவது சிறுகதை பிழைப்பு 1964ஆம் ஆண்டில் கலைச்செல்வி இதழில் வெளிவந்தது. இவர் எழுதத் தொடங்கிய காலகட்டம் மார்க்சிய முற்போக்குவாதம் முனைப்பு பெற்றிருந்த காலகட்டம். அக்கொள்கைகளுக்கு அமையவே இலக்கியமும் படைக்கப்பட வேண்டும் என்ற கருத்து முற்போக்குவாதிகளிடம் இருந்தது. இவ்வாறான ஒரு சட்டகத்தில் நின்று இலக்கியம் படைக்க வேண்டும் என்ற விதியுடன் தன்னால் ஒத்துப்போக முடியவில்லை என்றும் இதனால் கலாபூர்வமான வெளிப்பாடு குன்றி படைப்புகள் பிரசாரமாக மலினப்படுத்தப்பட்டு விடும் என்பதே தனது கருத்தாக இருந்தது என்றும் இந்நூலில் மனம் திறந்து கூறியுள்ளார். எழுத்தாளன் எந்த கட்டத்திலும் தான் ஒரு பிரசாரகனாக தாழ்ந்து கொள்ளக்கூடாது. கதை சொல்பவனாக மட்டுமன்றி நிகழ்வுகளின் ஊடாக செறிவுடனும் கூர் நோக்குடனும் கதையை நகர்த்தி சென்று வாசகனின் மனதில் தனித்துவமான ஒரு தாக்கத்தினை ஏற்படுத்த வேண்டும் என்பதே தனது புனைவுகளின் பண்பாக இருந்தது எனவும் கூறினர். இந்த வகையில் அல்சேஷனும் ஒரு பூனைக்குட்டியும் சிறுகதை தொகுப்பு மிகச் சிறப்பான உதாரணம். அதனால் தான் இத்தொகுப்பு இலங்கையின் சப்ர கமுவா பல்கலைக்கழக கலைப்பீட சிறப்பு பட்ட படிப்பிற்கு பாட நூலாக இன்றும் தகுதி பெற்றுள்ளது. ஆசிரியரின் சிறுகதைகளில் அன்றிலிருந்து இன்று வரை தொடரும் முக்கியமான பல சமூக பிரச்சனைகள் இனம் காட்டப்படுகின்றன. உதாரணமாக இனப்பிரச்சனை சார்ந்த பொதுமக்களின் அல்லல்கள், அவர்களது பேரிழப்புகள், அதன் பின் விளைவுகள் பற்றிய கதைகள். அடுத்து மலையக பெருந்தோட்ட தொழிலாளர் அவல வாழ்வு, அவர்களுக்கான தாயகம், பிரஜா உரிமை, தொழில் வாய்ப்பு மற்றும் கல்விக்கான போராட்டங்கள் பற்றிய கதைகள். அடுத்து சாதியத்தின் வினோதங்கள், பொருண்மையம் சார்ந்த சமுதாய ஏற்றத்தாழ்வுகள், விளிம்பு நிலை மக்களின் அவலங்கள். அடுத்து பொதுவான சமூக அநீதிகள், மானுட நேயம், மனிதமன அதிகாரங்கள், இளமை பருவ கோளாறுகள் என அனைத்தும் அவரது கதைக்களங்களாகும். இவரது சிறுகதைகளில் உள்ள சிறப்பியல்புகளும் பொது பண்புகளும் என்னவென்று பார்த்தால், கதையின் தலைப்பு, கருவும் களமும், பாத்திர வார்ப்பு, மொழி நடை, கதை முடிவு, கதை சொல்லலின் நுட்பம், கருத்து வழிபாட்டு முறைமை, மிக பொருத்தமான உரையாடல் வழக்கு என அனைத்திலும் சிறந்து விளங்குவது. அதனால் தான் அவரது படைப்புகள் மிகுந்த வடிவ நேர்த்தியும் கட்டுறுதியும் கொண்டு இன்றும் விளங்குகின்றன. இன்றைய நவீன எழுத்து நடையில் அன்று எழுதியுள்ளார். சொல்ல வந்த விடயத்தை எளிமையாக சுருக்கமாக நறுக்கு தெரித்தாட்கொண்ட வார்த்தை பிரயோகத்துடன் அனாவசிய வர்ணனைகள் ஏதுமின்றி யதார்த்தமான எழுத்து நடையில் உறுதியாகவும் தெளிவாகவும் சொல்லியிருக்கிறார்.
அகவய தேடல்கள், குறியீடுகள், காட்சி படிவங்கள் மிகவும் சிறப்பாக பயன்படுத்தியுள்ளார். மிகச்சிறந்த உதாரணங்களாக அல்சேஷனும் ஒரு பூனைக்குட்டியும் சிறுகதை, அடுத்து காட்டு பூனையும் பச்சை கிளிகளும் சிறுகதைகளை கூறலாம். அந்தந்த காலகட்டத்தின் முக்கியமான அனைத்து பிரச்சனைகளையும் தன் கதைக்கருவாக களமாக கொண்டு வந்திருக்கிறார். இக்கதைகளினூடாக சொல்லப்படும் அறம் வாசகருக்கு சிந்தனை தெளிவை தருவதோடு உளவளம் மிக்க சமுதாய மாற்றம் ஒன்றை வேண்டி நிற்பவையாகவும் அமைந்துள்ளன. அல்சேஷனும் ஒரு பூனைக்குட்டியும் சிறுகதையின் எடுத்துக்கொண்டால் இது 1996ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. இது இரு நண்பர்களின் செல்லப்பிராணிகளை பற்றிய கதையாக தோற்றம் காட்டினாலும் இனங்களின் குறியீடாக இரு விலங்குகளை உருவகித்து இனப்பிரச்சனையின் தீவிரவாத வடிவ மாற்றத்தை கூறுகிறது. தமது வாழ்வாதாரத்திலேயே தாயகத்திலேயே தாக்கப்படும் சிறு பூனைக்குட்டியாக சிறுபான்மை மக்களும் துரத்தி துரத்தி தாக்கும் பெரும்பான்மை இனமாக அல்சேஷனும் குறியீடாக காட்டப்படும் ஆழமான உயிரோட்டமான சிறுகதை. தாக்கப்படும் பூனைக்குட்டியின் ஆக்ரோஷமே தமிழர்களின் அகிம்சை வழி ஆயுத போராட்டமாக மாறுவதை காட்டி நின்றது. இதே சமயம் பெரும்பான்மை மக்களில் இருக்கும் நன்மனம் கொண்டவர்களையும் இனப்பிரச்சனை காலங்களில் தமிழர்களை சிங்கள மக்களே காப்பாற்றினார்கள் என்பதையும் இவரது சிறுகதைகள் இனங்காட்ட தவறவில்லை. சிறுபான்மையினரின் தற்பாதுகாப்புக்கான இந்த ஆக்ரோஷ உணர்வை பெரும்பான்மை ஆதிக்கவாதிகள் பயங்கரவாதம் என மொழிபெயர்த்ததனால் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஏற்பட்ட பாதுகாப்பு பிரச்சனைகள் பற்றிய மன உளைச்சல்களை பற்றி கூறுவது சோதனை என்ற சிறுகதை. இதில் விசாரணைகளுக்காக கைதாகும் பல்கலைக்கழக மாணவனின் நண்பனாக வரும் ஒரு சக மாணவனின் பாத்திர படைப்பு மர்மம் நிறைந்தது. இயக்க போராட்டங்கள் வலுப்பெற்றிருந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் உளவுப்படை சார்ந்த போராளிகள் சுயரூபம் மறைத்து இவ்வாறான மறைமுக வாழ்வை வாழ்ந்ததுண்டு. இதன் எதிர்விளைவாக சம்பந்தப்படாத சில அப்பாவிகள் கைதாதலும் அவர்களது வாழ்க்கை திசை மாறி சீரழிவதும் சர்வசாதாரணமான நிகழ்வுகளாயின. வாழ்க்கையில் தமது எல்லா முதன்மை தெரிவுகளும் கல்வி மட்டுமேயாக இருந்த நம் சமுதாயம் இன்று சிக்கி சீரழிந்து கல்வியில் கூட பின்தங்கி இருப்பதும் இவ்வாறான திட்டமிட்ட வரலாற்று சதி என்பதில் சந்தேகம் ஏதுமில்லை. அடுத்து காட்டு பூனைகளும் பச்சை கிளிகளும் என்ற கதை. இது யுத்த காலத்தில் இராணுவம் பெண்களின் மேல் நடத்திய அட்டூழியங்கள் மன பாதிப்புகள் பற்றியது. ஆனால் நேரடியாக குற்றம் சுமத்தாமல் ஊடகமாக குறியீட்டின் மூலம் இக்கதை சொல்ல நிகழ்ந்திருப்பது அன்றைய காலகட்டத்தின் கட்டாயம். இது கிருஷாந்தி கொலை வழக்கினை நினைவுபடுத்தும் கதையாக இருக்கிறது. அடுத்து தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வியலையும் குழந்தைகள் சீரான கல்வியை பெறுவதற்கான அவர்களின் இடர்பாட்டையும் கருவாக கொண்ட கதைகள் சீட்டரிசி மற்றும் திருப்புமுனை தரிப்புகள். பெருந்தோட்ட தொழிலுக்காக இந்தியாவிலிருந்து இலங்கை வந்து பல தசாப்த காலங்கள் ஆகியும் பிரஜா உரிமை கிடைக்காத மலையக தமிழர்களின் தாய்நாடு எது என்ற கேள்வி உண்டு. மண்பற்றுக்கு புதிய இலக்கணம் வகுத்த கதையாக பிறந்த மண் என்ற கதை. தந்தைக்கு இந்தியா தாய்மண்ணாக எத்தகைய பிரச்சனைகள் எதிர்கொண்டாலும் இலங்கையில் பிறந்த மகன் தனது தாயகம் இலங்கையே என நினைக்கும் மண்பற்று மனதுக்கு மிகவும் உருக்கமானது. இது 1960 பீமா சாஸ்திரி ஒப்பந்தம் கைச்சாத்ததின் பின்விளைவுகளில் ஒன்று. இக்கதைகளில் பிரதேச மொழி வளர்த்து அன்றாட வாழ்வு சிக்கல்கள், சிறுகதை இயங்கும் களம் பற்றிய விவரிப்புகள் சிறப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அடுத்து சாதியத்தின் வினோத இலக்கணங்களை கூறும் எங்கோ ஒரு பிசகு என்ற கதையில் தனக்கு கொடியேறுங்காலம் திருவிழா கண்டு பட்டை ஞானமும் பெறும் மேட்டுக்குடி மக்கள் சிலரின் மேன்மை பற்றிய எள்ளல் தளத்துடன் கூறுவது ரசனைக்குரிய நடையாக இருக்கிறது. பொது இடத்தில் எல்லோரும் குடிக்கும் புலாவில் உறிஞ்சி கள்ளி கொடுக்கும் போது தோன்றாத சாதிக்கனம் அதே சாதியை சேர்ந்தவரது வீட்டில் தேநீர் அருந்தும் போது வெளிப்படுவது ஒரு முரண்நகை. சொந்த ஊரை விட்டு தலைநகர் நோக்கி நகர்களில் தூரம் கூடக்கூட இதய சாதிக்கனம் குறைந்து பொருட்படுத்தாத நிலைக்கு வரும் மனோநிலையை கூறுகிறது உள்ளும் புறமும் என்ற கதை. மனம் ஒரு மந்திர பெட்டகம் என்பது எவ்வளவு உண்மையானது, எத்தனை மாய கற்பனைகளை தன்னுள்ளே ஒழித்து வைத்திருக்கிறது என்று
நினைக்க தோன்றுகிறது. அதுபோலவே ஒரு ஏழை தொழிலாளி தனது வீட்டு வாசலில் ஒதுங்க இடம் கொடுக்காத சாதித்தினர் தொழிலாளியின் மனைவியை பலவந்தமாக அனுபவிப்பதில் தோன்றவில்லை. இந்த வினோதம் சில தசாப்தங்களின் முன் மிக சாதாரணமாக அரங்கேறியதை களி என்னும் கதை கூறுகிறது. தேசிய ஒடுக்குமுறைக்கு ஆளாகி அல்லல்பட்ட தோட்ட தொழிலாளர்கள் வர்க்கத்திலும் இவ்வகையான சாதிய வேறுபாடுகள் உண்டென்பதை உருக்கமாக கூறிய கதை இப்படியும் ஒரு உறவு. வர்க்கத்தில் சாதியம், சாதியத்தில் வர்க்கம் என்பது எத்தகைய வினோதமான நடைமுறை! ஞானம் ஐயாவின் சில கதைகளில் கூறப்பட்ட அறமும் தொழிற் தர்மமும் தார்மீக சிந்தனைகளும் விருப்புக்குரியன. படைப்பாளர் ஒரு வைத்தியர். வைத்தியத்துறை சம்பந்தப்பட்ட 3 கதைகள் உள்ளன. ஆல்சேஷன் ஒரு பூனைக்குட்டியும், கருவறை எழுதிய தீர்ப்பு, கடமை. நோயாளியை பரிசோதிக்கும் போது வேறொன்றில் கவனம் சிதறாத மனம் ஒன்றிய அவதானம், தனது மன வேதனைகளுக்கு மத்தியிலும் சிகிச்சை பெற்றவரின் இரகசியங்களை பாதுகாத்தல், ஒரு நோயாளிக்கு திருப்தி அளிக்கும் வண்ணம் பரிசோதிக்க எடுக்கும் காலம், எது சரி எது பிழை என்பதிலும் பாவ புண்ணியங்களுக்கு பயப்படும் நேர்மை அல்லது குற்ற உணர்வு என்பனவும் இக்கதைகளில் கூறப்பட்டுள்ளன. இதில் கருவறை எழுதிய தீர்ப்பு மிக வித்தியாசமான கதை. குழந்தை பேருக்காக இருந்தும் சிங்கள இராணுவ உயரதிகாரி மற்றும் அவரது மனைவியின் தீராத மன ஏக்கம், வெளிநாடொன்றில் இன்னொருவரின் விந்து மூலமாக கற்கட்ட மனைவிக்கு இருக்கும் தயக்கம், பிறக்கும் குழந்தை யார் சாயலில் இருக்கும் அந்த மனோதத்துவ ரீதியான தாக்கங்கள் என்பன கூறப்பட்டுள்ளன. இனவன்முறையிலிருந்து தன்னை காப்பாற்றிய இராணுவ உயர் அதிகாரியின் நட்புக்காக அவர்களின் நிலை உணர்ந்து தனது விந்தை தானம் செய்கிறார் தமிழரான வைத்தியர். இது தம்பதிக்கு தெரியாது. அந்த மகன் வளர்ந்து இராணுவ பைலட் ஆகிறான். யுத்த காலத்தில் போராளிகள் மேல் மக்கள் மேல் குண்டுமலை பொழிகிறார். போராளிகளால் விமானம் சுடப்பட்டு அந்த மகன் இறக்கிறான். 1900 எழுதப்பட்ட மிகவும் உணர்வுபூர்வமான கதை. சுனில் எனது விந்து, என் மகன் என்ற உண்மையை யாரிடம் சொல்ல முடியும் என வைத்தியர் கண்ணீர் வடிக்கிறார். இது மருத்துவத்தில் நியாயமான கேள்வி எழலாம். கடந்த காலத்தில் வெளிநாடுகளில் இவ்வாறு நடந்துள்ளன என தேடல்கள் கூறுகின்றன. நட்பிற்கும் இன உணர்வுக்கும் இடையில் உசவலாடும் தமிழ் வைத்தியர் ஒரு தந்தை எவ்வாறான மனச்சிக்கலுக்கு ஆளாகி இருப்பார் என்பதை அவராக இருந்து கற்பனை செய்து பார்த்தால் தெரியும். இவ்வாறே இன்னும் பல கதைகள் உள்ளன. மானுட இயல்புகள், மனோதர்மம் சார்ந்த கதைகள், பகிடிவதை பற்றி, பதின்மத்து காதல் பற்றி, மானுட உணர்வுகள் பற்றி நிறைய இருக்கிறது. எனினும் நேரம் அனுமதிக்காது. நிறைவாக, புனைவுகள் மூலமாக நிஜத்தின் நிறங்களை தரிசித்தல் நல்லதோர் அனுபவம். அந்த நிறைவை சில படைப்பாளர்களால் மட்டுமே தர முடிகிறது. வண்ணமும் வாசனையும் மாறாத பூக்கள் இருக்காது. ஆனால் புத்தகங்கள் இருக்கும் என்பதற்கு ஞானம் ஐயாவின் சிறுகதைகள் சிறந்த உதாரணம். இதுவரை வாசிக்காதவர்கள் வாசியுங்கள். அது ஞானம் ஐயாவிற்கான கௌரவமாகவும் அமையும். இலக்கிய உலகில் எனக்கு பேரூக்கம் தந்தவர் ஞானம் ஐயா. அவரை எமக்கு அறிமுகம் செய்தவர் பேராசிரியர் ராசி கந்தராஜா அவர்கள். ஐயாவின் மகன் இங்கிருக்கிறார். இனிய துணை ஞானலட்சுமி அம்மையாரும் இருப்பார் என்று நினைக்கிறேன். ஐயாவின் ஆசிகள் என்றென்றும் அவர்களுக்கு தொடரட்டும். வாய்ப்புக்கு மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.